30 கோடியில படத்தை எடுத்து 300 கோடி கலெக்ட் பண்ண ஒரு மலையாள படம் தான் லோகா சாப்டர் 1 சந்திரா. அண்ட் இந்த படம் தமிழ் டப்பிங்ல இப்போ ஜியோ ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்குங்க. படம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தலாமா வாங்க. இந்த படத்தோட கதையை ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். கல்யாணி மேமும் நஸ்லின் அண்ணாவும் நேபர்ஸா இருக்காங்க. கல்யாணி மேம் கிட்ட சூப்பர் பவர்ஸ்லாம் இருக்குங்க. ஆனா இந்த ஒரு விஷயத்தை ஹைட் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம நஸ்லின் அண்ணாக்கு கல்யாணி மேம் கிட்ட இருக்க சூப்பர் பவர் விஷயம் தெரியாது. அப்படி தெரிய வந்தப்பறம் என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் கல்யாணி மேம் உண்மையிலே யாரு, அவங்களுக்கு எப்படி இந்த சூப்பர் பவர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு, இந்த விஷயத்தெல்லாம் சேர்த்து சொல்ற ஒரு படம் தான் லோகா சாப்டர் 1 சந்திரா. ஆக்சுவலாக எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா, உண்மையிலே இந்த படத்தை 30 கோடி பட்ஜெட்டில் தான் எடுத்தாங்களா இல்லை பொய் சொன்னாங்களான்னு சொல்லி தோணுச்சுங்க. ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில் அது மியூசிக், சினிமோட்டோகிராஃபி, எஸ்எஃப்எக்ஸ், விஎஃப்எக்ஸ்லாம் அவ்வளோ தரமாக இருந்துச்சுங்க. அண்ட் அந்த ஒரு விஷயம் என்னை ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணுச்சுங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வர ஆக்ஷன் சீன்ஸ், போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் அண்ட் இன்ட்ரோ சீன்ஸ் சூப்பராக இருந்துச்சுங்க. அதாவது இந்த படத்தில் 2 போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் இருக்குங்க. அந்த 2 சீன்ஸுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது வந்து அடுத்த படத்து மேலே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் பண்ணி தான் சொல்லி ஆனோம். அதுக்கப்புறம் கல்யாணி மேம், சாண்டி மாஸ்டர் அண்ட் நஸ்லின் அண்ணா 3 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அதில் எனக்கு சாண்டி மாஸ்டர் ரோலை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதிருக்கலாமோ தோணுச்சுங்க. அதே மாதிரி எனக்கு இந்த படத்தில் செட் ஆகாத விஷயம்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தான். ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுங்க. அதாவது என்கேஜிங் ஃபேக்டர்லாம் இந்த படத்தில் இருக்குது. அதை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சுங்க. பட் இருந்தாலும் நான் இந்த படம் ரொம்பவே என்ஜாய் பண்ணேன். அண்ட் 300 கோடி அடிச்செல்லாம் ஒர்த்து தான் சொல்வேன். ஏன்னா அவ்வளோ குவாலிட்டியான ஒரு படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இன்னும் இந்த படத்தை பார்க்கட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.